ஒரு பிரச்சனைக்கு பிறகு தான் இவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா, அது என்ன மாதிரியான அமைப்பு மேம்? பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் பிறப்பதில தாமதம் ஏற்படுத்துவதே வந்து புத்திரதோஷமாகும். அதாவது போன ஜென்மத்தில நம்ம செஞ்ச கர்மாவாகிய நல்வினை, தீவினை, அதாவது பாவ புண்ணியமும் சரி, இந்த ஜென்மத்தில நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மாவாகிய நல்வினை, தீவினை, பாவ புண்ணியம் இத பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர, இந்த ஜென்மத்தில நம்ம செஞ்ச பாவத்துக்கும், புத்திரதோஷத்துக்கும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம இது எல்லாமே பார்க்கும்போது முன் ஜென்மத்தில நம்ம முன்னோர்களாகட்டும், நம்மளாகட்டும் முன் ஜென்மத்தில செஞ்ச கர்மாவாகிய நல்வினை, தீவினை தான் அது பேஸ் பண்ணி புத்திரதோஷம் ஏற்படும். புத்திரதோஷத்தில் என்ன பண்ணணும்னா, குழந்தைகள் பிறப்பதில் தாமதம், குழந்தைகள் லேட்டாக பிறந்து அவங்க மூலிமா துன்பம் அடைதல், இல்லாட்டினா கர்ப்பச்சிதைவு, அப்புறம் பிறந்த உடனே மரிப்பது, ஒரு 5 வயசில் இறப்பது, இது மாதிரி குழந்தைங்களுக்கும் சில குழந்தைங்களும் துர்மரணம் ஆகிறதுக்கு இதுக்கும் புத்திரதோஷம் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது புத்திரதோஷம் முழுக்க முழுக்க முன் ஜென்மத்திலேருந்து முன்னோர்களால் வந்த ஒரு பாவச்செயல் தானே தவிர நம்மளால இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது.